நீ லைஃப்ல ஏதாவது பெருசாகணும்னு கனவு காண்றியா? அப்படின்னா நீ கடலா மாறணும். சாதாரண அறிவால உன்னை புரிஞ்சுக்கவே கூடாது. முன்பிறவி, பின்பிறவி, அடுத்த ஜென்மம் இப்படியெல்லாம் ஒன்று இருக்கிறதான்னு தெரியாது. ஆனால் இப்பொழுது நாம் வாழ்வது உண்மைதானே? சாதித்து விட்டுதான் போக வேண்டும். மற்றவர்கள் அவர்களுடைய சாதாரண அறிவால் உன்னை புரிஞ்சுக்கவே கூடாது. உன்னை புரிஞ்சுக்க அவங்களுக்கு ஒரு எக்ஸ்ட்ரா ஆர்டினரி மூளை வேணும். நீ லைஃப்ல ஏதாவது பெருசா ஆகணும்னு கனவு காண்றியா? இந்த கனவு சாதாரணமா வராது. இதுக்குள்ள ஒரு தீ இருக்கணும், ஒரு தைரியம் இருக்கணும், ஒரு தீர்மானம் இருக்கணும். யாருடா இவன் அப்படின்னு மனசுக்குள்ள கேள்வி எழணும். உன்னை பற்றி நினைச்சாலே அவர்களுக்கு வியர்க்கணும். சில பேருக்கு பயம் வரணும். உன்னை நினைச்சாலே உள்ளம் நடுங்கணும். நீ அமைதியா இருந்தாலும் உன் உள்ள கல்வி அல்லது புதிதா கற்றுக்கொள்ளும் புயல் அடிச்சுக்கிட்டே இருக்கணும். நீ சும்மா இருந்தாலும் உச்சத்தை தொடணும். உன் உயரம் பேசணும். உன்னை எல்லாராலும் புரிஞ்சுக்க முடியாதுன்னு ஆகணும். அதுதான் உன் பலம். கடலின் ஆழத்தை எல்லாராலும் பார்க்க முடியாது. ஆழம் தைரியம் உள்ளவர்களுக்குத்தான். அவர்கள் பார்ப்பது உன் மேற்பரப்பில்ல, உன் ஆழம், உன் மர்மம், உன் அளவில்லா சக்தி. அதுதான் அவர்களை நடுங்க வைக்கும். கல்வி பயிலும் குழந்தைகளா இருக்கட்டும், பணி செய்து கொண்டிருப்பவர்கள் தனது கடமையை பிடிச்சு செய்ய வேண்டும். அப்படி அதை விரும்பி செய்யும் பொழுது பெரிய மாற்றத்தை பார்க்கலாம். நாம் சாதிக்க வேண்டும் என்று முடிவு செய்துவிட்டால் அளவுகோல் எதற்கு? சரித்திரம் உருவாக்கி விட்டு போவோம். ஒன்று மட்டும் நினைவில் இருக்கட்டும், நமது வளர்ச்சிக்கு அடுத்தவரை பலியிடக்கூடாது.